இப்படி எல்லா பூகோளம், ஜோதிர்கோளம், சிம்சுமாரஸ்தானம் எல்லாத்தையும் வர்ணிச்சு விட்டு கடைசியில நரகம்னு இருக்கு. அதுவும் பகவானுடைய ஒரு தாமசமான சரீரம், எல்லாம் பகவத் ரூபம் இருக்கா இந்த பிரபஞ்சமே. ஞானிகள் அப்படித்தான் பார்ப்பாள். சொன்னால் அது எங்க இருக்குன்னு கேட்டாள். அது அப்படியே ஆகாசத்துக்கும் பூமிக்கும் ரோதஸ்யோர் அந்தர்தேசேஷு வேதம் சொல்லித்தது. இந்த ஊருக்கு சம்பந்தம் இல்லாம அப்படி வெட்டி இருக்கான் தெற்கே. 21 நரகம்ங்கிறா, அதை 28 வர பிரிக்கிறான். இந்த ஜில்லா பிரிப்பு மாதிரி அங்கேயும் சண்டை உண்டா? இந்த நாடு அந்த நாடுன்னு இப்பெல்லாம் பிரிச்சுக்கிறான் பாருங்க, சண்டை போட்டுக்கொண்டு. அது மாதிரி இந்த தகவல் அங்கேயும் உண்டா. 21ங்கிறானா, சில பேர் 28 தான் பிரிக்கணுங்கிறானா. தானிஸ்ரோ அந்ததானிஸ்ரௌரவா மகாரௌரவா கும்பீபாகா காலசூத்ரம் அசிபத்ரவனம் சூகரமுகம் அந்தர்பூபா கிருமிபோஜனः சந்தம்சः சப்தசூர்மிः வஜ்ரகண்டகசால்மரீ பூயோதः பிராணரோதா விசவனம் காலாமட்சः சாரமேயாதனமரீச்சிः அயப்பானமிதி. 21 நரகமா, தாமிஸ்ரம்னு ஒரு நரகமா. அப்படியே ஆத்திர வந்து உட்காந்துருப்பான். நான் அங்கண்ட போயிருக்கிற சமயத்துல பொக்குன்னு பேனா எடுத்து இடுப்புல சொல்லிட்டு விடுவான். இல்லாத போது எடுத்துன்னு போடுவான். நேரவே எடுக்கிற போதே அப்படியே விசிறிக்கிறா போல விசிறிமான் விசிறிய கையோட போயிடும். விசிறி நெல்லவாழ கூட தவிர போயிடும். அது மட்டும் அப்படியே போயிடும். விசிறி தடி இதெல்லாம் அப்படியே போயிடும். இந்த பொடி டப்பா ஆய்ந்தவன் திரும்பி கொடுக்க மாட்டான்னு அதை எடுப்பு சுருண்டு விடுவான். அப்படி போயிடும். அது அப்படி அந்த அவனுக்கு தாமிஸ்ரம். நாம் இல்லாத போது திருடுறவனுக்கு, கபட்டமா பழகி திருடுறானே அவனுக்கு அந்த தாமிஸ்ரம். ரௌரவம்னு ஒரு நரகம். சர்ப்பத்தை காட்டிலும் அதி குரூரமான ஒரு சத்துவமா ஒரு பிராணி. அது ஆருக்குன்னா அனபிவியக்த பரவியதானம், அவிவிக்த பரவியதானம். இப்போ குழந்தை இருக்கு, 1 வயசு குழந்தை. அதுக்கு கன்னத்துல அடிச்சா வலிக்கும்னு தெரியாது. நம்ம கண்ணுக்குட்டி இருக்கு, காலால உதைச்சா நமக்கு வலிக்கும்னு தெரியாது. அதை போய் உடனே காலை வெட்டப்படாது. நமக்கு கஷ்டம் உண்டாகும்னு தெரியாம தப்பு பண்ணினவாளை போய் நாம் சிக்ஷிக்கப்படாதான். அப்படி சிக்ஷிச்சவனுக்கெல்லாம் ரௌரவமா இப்படி எல்லாம் ஒரு நரகம் சொல்லி வந்த. இந்த காலசூத்திரம்னு ஒரு நரகம், சூச்சி முகம்னு ஒரு நரகம். இதெல்லாம் யாருக்குன்னா, சூச்சி முகம்னா அதிதியும் அபியாகதான்வா அசக உபகத மன்யு. அங்கேருந்து இலை போடுற போது பொட்டுன்னு மூட்டை எடுத்துன்னு வந்துடுவான் சில அதிதி. அவனுக்கு தெரியும், அப்படியே ஒளிஞ்சிட்டு இருப்பான் அந்த தட்டி மறைச்ச திண்ணையில. இலை போடுன்னு அவர் தான் இறஞ்சி சொல்றாரா உள்ள, தப்புன்னு இன்னொரு இலை போடுங்கன்னு சொல்லிட்டு உள்ள வந்துடுவான். அப்ப அவனுக்கு வராதேன்னு சொல்ல முடியாது, ஆத்துல இல்லைன்னு சொல்ல முடியாது. அவன் அதுக்காகத்தான் அந்த சமயம் வரான். எனக்கு இப்படி வரையில் காலம்பரவே போய் சொல்லப்படாதான்னா அது உனக்கு தெரியுமாங்கிறான். நம்ம காலம்பரம் போய் சொன்னா நான் என்ன சம்பந்தியா ஆகாங்கிறதுக்கு சௌகரியம் இல்லைங்கிறான் ஆத்துல. அதுக்காகத்தான் அப்படித்தான் போக வேண்டியிருக்கு. அதுதான் கிரமம்ங்கிறான் அவன். அப்படி டப்புன்னு உட்கார்ந்து அவன் ஒன்னும் சொல்ல முடியாது. அப்படி சித்த பாப்பனா, ஓய் மூட்டை என்னத்துக்குன்னா அந்த ஸ்டூல் மேல வச்சு அதட்டுனா, ஸ்டூல் மேல வைக்காம ஏதோ மூட்டையை ஸ்டூல் அங்க இருந்து ஒண்ணு சின்னதா அது மேல வச்சிருந்தான். ஏன் வச்சிருப்பான், தவறி வச்சுட்டேன்னு அவன் ரேடியோ மேல தூக்கி வைப்பான். ஸ்டூல்ல வச்சதுக்கே கோச்சுன்னு ரேடியோ மேல வச்சா போக்குன்னு கொண்டு வச்சாங்க. கோச்சு மாட்டானா, கூஜா ஜலத்தை கழ கொட்டி விடுவான். ரொம்ப கோவிச்சு போனா அவனே நிஷ்கா வேற ஒண்ணும் இல்லை. ஏன் வந்தே நீ திடீர்னு கோவிச்சுனா, திடீர்னு ஓ எங்க காலில் மின்னிற ஈரக்காலம் எங்க நெஞ்சு நடந்து என்ன, ஓஹோ நான் தொடச்சு போறேன்னு வந்துருந்த ஒவ்வொரு குடத்து ஜலத்தை கொட்டி விடுவார்கள். இல முழுக்க ஒன்னா போயிடும். இவன் அதட்டல்ல, ரொம்ப தப்பாம். அவனுக்கு சூச்சி முகம்னு ஒரு நரக்கமா. அதித்தி அப்படி சொல்லப்படாது. எனக்கு சௌகரியம் இல்லைன்னு 4 நாள் கொடுத்து போன்னு சொல்லிவிடலாம் புது இருக்கும். அவனை அப்படி பார்த்து கொடுத்து அவன் அத்தனையும் விடாம சாப்பிடலாம் பாருங்க. அப்படி விடாதான், அது ரொம்ப தப்புன்னா. கண்ண குத்துமா. அப்படி ஒரு நரகம் இருக்கான். அப்படி இந்த காக்கா பறந்துகள்லாம் இரும்புல பண்ணி மூக்கு இரும்புல இருக்குமா, கண்ண குத்துமா. அப்படி பாத்தியேன்னு
இன்னொரு பாபிக்கு ஒரு நரகமா. காலசூத்திரம்னு 6 நாள் தேவசத்தை விட்டவன், அம்மா அப்பாவை தூஷிச்சவன், வேதத்தை விஷவன், அமாவாசை தர்ப்பணத்தை விட்டவன், சகாலசூத்திரசம்ஜகே நரகே ஐதயோஜன பரிமண்டலே தாம்பிரமயே தப்தகலே உபர்யதஸ்தாதஜ்ஞர்காப்யாம் அபிதப்யமானி அபிலேஷிதः பிபாசாப்யாம் ச தஸ்யமானாம் தர்பஹி ஷரீர ஆஸ்தே சேதே சேஷ்டதே அவதிஷ்டதி பரியாவதி ஜயாவந்தி பசுரோமானி தாவத்வர்ஷசஹஸ்ராணி. வேதத்தை விஷவன், வேத வித்துக்களை விஷவன், பித்திருக்களை பூஜிக்காம விட்டவன், குலத்துல பண்ணிட்டு வந்த தேவதார்ச்சனங்களை அப்படி விட்டுடுவோம். சோங்கலி பிரார்த்தனை அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லையம்மா. சனிக்கிழமை சமாராதனை, சிவாக்கிழமை சமாராதனை தான் வாண்டாமன். அப்படி எல்லாம் பண்ணுவான். அவனுக்கெல்லாம் தனியா காலசூத்திரமும் ஒரு நரகமாம் 10,000 யோஜன தூரம் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்குமா. அங்க என்ன விசேஷம்னா, ஒரு பெரிய ஒரு தாமிரமயமான பாத்திரம், அத்தனை அகலம், பெரிய பாத்திரங்கள் மலையாளத்துல போய் பார்த்தா தான் பார்க்கலாம். சாஸ்தாக்காக பிரீத்திக்கு வச்சிருப்பாள். இது 10,000 யோஜன தூரமா தாமிரமயமான பாத்திரம், கீழ் அக்னி, மேல சூரியன், எரியுமான் தக தக தகன்னு. அதுல இந்த பயல பப்படாம் பொறிக்கிறா போல தள்ளுவனா. வாசவாள் யமதூத்தாள். விழுந்த உடனே தவிப்பனா இந்த பய. ஏன் இவனுக்கு என்ன அங்கே சிரமம்னா, கால் கிடையாது, கை கிடையாது, தலையில சிகா கிடையாதா. அபானி அபாத்து அகேஷாசகான்னு பதம். ஏன்னாலும் என்ன மாலை போட போறானா கை என்னத்துக்குன்னாள். அபாத்து என்ன கோயில பிரதட்சணம் பண்ண போறானா கால என்னத்துக்குன்னார். அகேஷாசா தலையில சிகை என்னத்துக்கு, என்ன பூ வச்சுக்க போறானா கல்யாணமாயவனுக்கு. இந்த 3 கிடையாதா. ஏன் கிடையாதுன்னா, இதெல்லாம் இருந்தா டயத்தை கெடுத்து போடுவான் அந்த பைய. கையால தடுப்பன் பிடிச்சி தள்ளுற போது வேஸ்டா போயிடும். அவன் என்ன ஜெனரல் ஆஸ்பத்திரியில ஒரு ஆபரேஷன்காரனுக்கே எல்லாருமா நின்றுப்பான். அவன் அப்படி எப்படி போட்டுட்டு போவான். இனிமே மறுநாளைக்கு 3 நாள் கழிச்சு தான் வந்து பார்ப்பான். அது மாதிரி அவன் எத்தனை பேர்ல அவன் கியூ வரிசையில நிற்கிறது பாபிகள். இவன் கையாலையும் காலாலையும் தள்ளி ஓடிக்கிட்டு இருந்தான். நான் மெனக்கெட்டு போயிடும். அதுக்காக தொம்பனை விட்டு அம்மிப்பட சொல்லுவோம் பாருங்க. இதுல ஜெனரல் ஆஸ்பத்திரியில அவன் கோட் ஃபாரம் பிடிக்காத சில பயலுக்கு 4 தொம்பனை விட்டு அம்மா சொல்லுவான். 2 ரூபா பணத்தை கொடுத்து அவன் கையும் காலையும் அம்மி நன்னா கத்துவன், வெய்யுவன், திட்டுவன், வாயை பிடிடாம. அவன் விஷயம் வெய்ய ஆரம்பிச்சா வாயை அமைக்க விடுவான். இந்த புண்ணியமா ஜெனரல் ஆஸ்பத்திரிக்கு போறது அப்படிலாம் பண்ணி விடுவான்.